ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செவ்வாயின் 8ஆம் பார்வை என்ன ரகசியத்தை சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக சொல்லப்போனால் எல்லா கிரகங்களும் தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்யும். ஆனால் குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும் 2 சிறப்பு பார்வைகள் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன பார்வை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. வான்மண்டலத்தில் சுற்றி வரும்போது அந்தந்த இடங்களில் வரும்போது அதோட கதிர்வீச்சு, ஒளிவீச்சு அதிகமாக இருக்குங்கிறத சொல்கிறது. அதோட தாக்கம் அதிகத்தை ஏற்படுத்துங்கிறதுனால தான் இதை பார்வை அப்படிங்கிற பேரில் நம்ம எடுத்துக்கிறோம். ஆங்கிலத்தில் இதை ஆஸ்பெக்ட் அப்படி தானே சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட 8ஆம் பார்வை ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ரகசியத்தை சொல்லும்னு சொன்னால் போதுமா? அது என்ன ரகசியத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும்ல. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் எதுக்கு அடுத்தவங்களை குறை சொல்கிறீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் சப்ஜெக்ட் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட பேசுகிறவங்களும் நம்மக்கிட்ட ஒரு சில கன்சல்டேஷனுக்கு வர்றவங்களும், சார் இங்கே பாருங்கள் சார், கருங்காலி மாலையிலேருந்து ஸ்டோன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ என் உடம்புல 5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது சார். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மெசேஜ் இப்போ தான் வந்திருக்கு ரீசெண்டாக, இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா 69,000 ரூபா பணம் கட்டுங்கன்னு வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு எடுத்து கட்டுறாங்க. இது நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்கிறதில்ல. இது பொதுமக்களுக்காக போடக்கூடிய பதிவு தானே தவிர ஜோசியர்களுக்கு போடக்கூடிய பதிவு அல்ல. ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கிறவங்களுக்கு இதை தெளிவு பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதே போல் பொதுமக்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் குழப்பம் வரும் அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். நான் யாரையும் போட்டியாளராக கருத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் எல்லாரையும் ஜோதிடம் பார்க்க வாங்கன்னு யாரையும் நான் கூப்பிட்றதும் கிடையாது. அதே போல் இந்த ஹோமம் பண்ணுறேன், அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு யார்கிட்டையும் சொல்ல போகிறது கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் எடுத்துக்கிற நோக்கம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கும் போது தவறுகளை சுட்டி காட்ட தான் செய்யணும். இப்போ இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்னு இண்டிவிஜுவல்ஸ் அட்டாக்கு தான் நம்ம யாரையும் பண்ண போகிறதில்ல. யாரையும் இன்னும் குற்றம் சொல்லக்கூட போகிறதில்ல. என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இதெல்லாம் மாற்றி சொல்லிக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அப்படியும் மீறி என்னோடய அப்பம் குதிரில் இல்லைன்னு வந்தால் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தை பொறுத்தது. இப்போ என்னை பொறுத்தவரை செவ்வாயோட 8ஆம் பார்வை என்ன ரகசியத்தை சொல்லும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறோம். செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்வை செய்து 8ஆம் இடத்தை பார்வை செய்யுது. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது பொது பார்வை, அதை விட்டுடும். அப்போ 4ஆம் இடத்தை ஏன் செவ்வாய் பார்வை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இல்லையா. அப்போ வீடு மனையை குறிக்கக்கூடிய இடத்தை வீடு மனையை குறிக்கக்கூடிய செவ்வாய் பார்வை செய்கிறதுவாக ஒரு கணக்கு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்தில் நம்ம முன்னோர்கள் சில நேரங்களில் வகுத்து வச்சுருக்கக்கூடிய விதி, அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது விருச்சிகம், அதுக்கு சொந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் கிரகத்துக்கு அது சொந்த வீடு. அப்போ 8ஆம் வீடு அப்படின்னு பார்த்தாலே சில மர்மங்கள் தானே. நம்ம 8ஆம் இடம்ங்கிறதே மறைமுக உறுப்புகள், மர்ம உறுப்புகள், மறைவு ஸ்தானங்கள் அப்படி தானே சொல்லுவோம். அப்போ 8ஆம் இடம் அதோடு நின்று போகிறதில்ல. ஒரு மனிதன் கஷ்டப்படுறான்னா அவன் படக்கூடிய கஷ்டங்களை சொல்கிறது மட்டும் இல்லை, அவமானங்களை நிறைய சந்திப்பான் மனுஷன். அப்போ வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், வெளியில் சொல்லக்கூடிய அவமானங்கள், விபத்துக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லப்படுறதுனால தான் 8ஆம் இடம்ங்கிறதே ஒரு மறைமுக இடம். 8ஆம் இடத்துல சொல்லக்கூடிய உறுப்புகள் மர்ம உறுப்புகள். 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா மந்திரம், மாயம், பில்லி, சூனியம், ஏவல், இது எல்லாத்தையும் குறிக்கிறது. ஆராய்ச்சியை குறிக்கிறதும் அதுதான், அடுத்தவர்களோட ரகசியத்தை குறிக்கிறதும் அதுதான். அப்போ அதனால் செவ்வாயோட பார்வைங்கிறது 8ஆம் பார்வை ஒன்று சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம முன்னோர்கள் நம்மளோட ஜோதிட நூல்களில் குறிச்சிருக்காங்க. பொதுவாக எல்லா கிரகங்களோட பார்வையும் நல்ல பலன்களையும் கொடுத்துடாது, கெட்ட பலன்களையும் கொடுத்துடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ குரு நல்ல கிரகம், சுபக்கிரகமாக இருந்தாலும் குருவோட பார்வை 6ஆம் இடத்துல போய் பட்டுச்சுன்னா அந்த இடம் என்ன ஆகும், கடன்கள் விரிவடையும், நோய் விரிவடையும். அதே போல் சனியோட பார்வை கெட்ட பார்வையாக இருந்தாலும், சனி பாவக்கிரகமாக இருந்தாலும், சனியோட பார்வை 6ஆம் இடத்துக்கு கிடைத்தால் கடன்கள் இல்லாமல் போகும், நோய்கள் அகலும், எதிர்ப்புகள் ஸ்தம்பிச்சு போகுங்கிறத நம்ம பார்க்கணும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை எந்தெந்த இடத்துக்கு கிடைச்சா என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை இப்போ மேஷ லக்னத்துக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். கன்னிங்கிறது செவ்வாய்க்கு ரொம்ப பலவீனமான வீடு இல்லையா. கன்னிகள் செவ்வாய் இருந்தால் கடலும் வத்தும் முடிம்பாங்க. கடல் போன்ற செல்வங்கள் இருந்தாலும் வத்தி போயிடும்னு சொல்லாங்க. மேஷ லக்கணமாக இருந்து கன்னியில் செவ்வாய் இருந்து 8ஆம் பார்வையாக அது லக்கணத்தை பார்த்தால் அது செவ்வாய்க்கு சொந்த வீடாகவும் இருந்தால் இந்த இடத்துல என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல செவ்வாயோட பார்வைங்கிறது ரொம்ப பலவீனமான பார்வை. ரொம்ப நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நம்மளுடைய சுயத்தை, சுய கௌரவத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு நிலையில் தான் இருப்பாங்களே தவிர, இந்த இடத்துல செவ்வாயோட பார்வை கெடுதல் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா துலாமில் இருந்து செவ்வாயோட 8ஆம் பார்வை
ரிஷபராசிக்கு கிடைத்தால் என்ன லக்னம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல லக்னாதிபதியோட பார்வையே 2ஆம் இடத்துல கிடைத்தால் அந்த குடும்பம், அதாவது இந்த குடும்பத்தை பற்றின சிந்தனையை வந்து அவருக்கு அதிகமாக கொடுக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம், குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல செவ்வாய் பார்க்கும்போது லக்னாதிபதிங்கிற அந்த லக்னத்துக்கு உரியவர் அந்த இடத்துல குடும்பத்தோட நிதிக்காகவும் குடும்பத்தோட பண தேவைகளுக்குமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொள்வார். அதில் பல நெருக்கடிகளை அவர் சந்தித்தாலும் அதுக்காக அவர் போராடுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமாக வந்து இது வரைக்கும் வந்து ஜோதிடம் அப்படின்னாலே புதன் தான் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. புதன் ஜோதிடத்தை தொழிலாக எடுப்பவர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் இந்த பேச்சு மூலமாக வழக்கறிஞர் தொழிலை எடுப்பவர்களாக இருக்கட்டும், கணக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கும், அக்கௌண்டண்டாக இருக்கும், இந்த மாதிரி தொழில்களை எடுக்கிறவர்களுக்கெல்லாம் முக்கியமாக வந்து புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகம். அப்போ புதனை வச்சு மட்டுமே ஜோதிடத்தை சொல்ல முடியாது. செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடராக வருவாருங்கிறதுக்கு பல உதாரண ஜாதகங்களை என்னால் காட்ட முடியும். அது மட்டுமல்ல, ஜோதிடர்களே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னுடைய ஆசான் சொல்லிக் கொடுத்த ரகசியம்தான் அது. செவ்வாயின் பார்வை அது 8ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்து பார்வையாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்து பார்வையாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ 8ஆம் இடத்து பார்வைன்னு வச்சுக்கோம். செவ்வாயோட பார்வை கடகத்தின் மீது கிடைத்தாலும், செவ்வாயோட பார்வை சிம்மத்துக்கு கிடைத்தாலும், ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக இருந்தால் கூட இப்படி எடுத்துக்கோங்க. செவ்வாய் வந்து தனுசு ராசியில் இருந்ததுன்னா 8ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கும் இல்லையா? அப்போ கடகத்தை செவ்வாய் பார்த்தாலும், அடுத்தது மகர ராசியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 8ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும்ல. அப்போ செவ்வாயோட 8ஆம் பார்வை அல்லது எந்த பார்வையோ, நம்ம இந்த இடத்துல 8ஆம் பார்வைன்னு எடுத்துக்கோம். செவ்வாயோட 8ஆம் பார்வை கடகத்துக்கு கிடைத்தாலும் சிம்மத்துக்கு கிடைத்தாலும் அவர்கள் ஜோதிடத்தை நன்றாக தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள்ங்கிறது இது முக்கியமான ரகசியம். இந்த முக்கியமான ரகசியத்தை நிறைய பேருக்கு சொல்லணும். நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஜோதிடத்தை வந்து தொழிலாகவோ ப்ரொஃபஷ்னலாக எடுத்தவங்களும், இப்போ நம்மளை மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு பேசுகிறவங்களாக இருந்தாலும், ஜோதிடத்தில் நிபுணர்கள் அப்படின்னு பேர் எடுத்தாலும், அவர்களுக்கு ஈக்குவலாக, அதை விட இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட தாண்டி ஜோதிடத்தில் வந்து புகழ்பெற்றவர்கள் சொல்ல முடியாது. ஜோதிடத்தில் மிக திறமை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன ஒரே விஷயம், அவங்க வந்து ஜோதிடத்தை தொழிலாக எடுக்காமலும் அவங்க வேறு ஒரு ப்ரொஃபஷனை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்போ செவ்வாயுடைய பார்வை கடகத்துக்கு கிடைத்தாலும் சிம்மத்துக்கு கிடைத்தாலும் அவர்கள் ஜோதிடத்தை நன்றாக அறிந்திருப்பார்கள். அப்படி இல்லைன்னா பின்னாடி தெரிஞ்சுக்குவாங்க. ஜோதிடத்தை தொழிலாக எடுக்கிறவங்களை விட அவர்களுக்கு கூடுதலாக சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெரியணும். இது செவ்வாயோட 8ஆம் பார்வை தானா அப்படிங்கிறத மட்டுமே முடிவெடுக்கக்கூடாது. செவ்வாயோட பார்வை அது 4ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, 7ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி, 8ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி. அடுத்து இந்த செவ்வாயோட 8ஆம் பார்வை வந்து செவ்வாய்க்கு கடும் பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு கிடைத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக செவ்வாய் சனி வந்து நட்பு கிரகங்கள் அல்ல, பகை கிரகங்கள் தான். இப்போ செவ்வாயோட பார்வை வந்து சனிக்கு கிடைத்ததுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் இப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்ததுன்னா இடிக்கிற சத்தம், உடைக்கிற சத்தம் இதெல்லாம் கேட்குன்னு சொல்கிறோம்ல. அப்போ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பவர்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எது வேணாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவர்களுக்கும் பொறியியல் சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பவர்களுக்கும் இது மிகப்பெரிய விதிவிலக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் செவ்வாயை சனி பார்த்துட்டாலே இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது மிக தவறான ஒரு முடிவாகும். இந்த செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் இந்த தொழில் கல்வின்னு சொல்கிறோம்ல, டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங்கு நம்ம ஜென்ரலாக பொதுவாக சொல்லிடுறோம். இந்த தொழில் சம்மந்தப்பட்ட கல்விகளுக்கு வந்து நிறைய பேர் படித்தவர்கள் அங்கே தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து நிறைய காவல்துறையில் நல்ல பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த செவ்வாய் சனி தொடர்பு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சீருடை பணியாளர்களுக்கு பலருக்கும் இந்த செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும். அது செவ்வாயோட 8ஆம் பார்வையாகவும் நிறைய இடங்கள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து செவ்வாயினாலும் சரி 8ஆம் பார்வையினாலும் சரி அது கெடுதலை தான் செய்யுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கும். இது ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடத்தையும் பார்த்து ஜாதகத்தை பார்த்து நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தான் எடுக்க முடியும். ஜோதிடத்தில் நீங்கள் பெரியவனா நான் பெரியவனான்னு பேசிட்டு போட்டோம்னா அந்த இடத்துல பணத்துக்கு தான் போட்டி வருமே தவிர அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய திறன் வந்து குறைஞ்சி போயிடுங்கிறனால இவ்வளோ விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன். அடுத்தது செவ்வாயோட 8ஆம் பார்வை தொடர்பு ராகுக்கு கிடைத்தாலும் கேதுக்கு கிடைத்தாலும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாட்டை விட மகான்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாகவும்
அதை மட்டும் செய்பவர்களாகவும் அவர்கள் இருப்பாங்க. இப்போ ராகுவும் கேதுவும் செவ்வாயோட 8ஆம் பார்வைக்கு உட்படும் போது ராகுவை பார்க்கும்போது ஹீமோகுளோபின் அளவில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம்ல, பல பேருக்கு வந்து அந்த எண்ணிக்கை கவுண்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுவே கேதுவாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த கவுண்ட்ஸ் வந்து சற்று குறைவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட வேரியேஷன்ஸுக்கு வந்து செவ்வாயோட பார்வை ராகுக்கும் கேதுவுக்கும் கிடைத்தால் இப்படி ஒன்று ஏற்படுறது ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது செவ்வாயோட பார்வை, அது 8ஆம் பார்வையோ 4ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ, செவ்வாயோட பார்வை சூரியனுக்கு கிடைத்தால் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கோங்க. அப்போ செவ்வாயோட பார்வை சூரியனுக்கு கிடைத்து சூரியனும் நல்ல இடத்தில் செவ்வாயும் நல்ல இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மருத்துவத்துறையில் நல்ல சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குறைந்தபட்சம் படித்து அந்த தொழிலில் வந்து ஓரளவு நல்ல மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கும். மருத்துவத்துறைனா வெறும் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் மட்டுமே பார்க்கக்கூடாது. மெடிக்கல் ஷாப்பு வைத்திருக்கிறவர்களுக்கு கூட அந்த தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதே போல் இராணுவம் போன்ற சீருடை பணியாளர்கள் செய்யக்கூடிய இடங்களில் இவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது செவ்வாயோட பார்வை புதனுக்கு கிடைக்கிறதாவே வச்சுக்குமே. செவ்வாயோட பார்வை புதனுக்கு கிடைத்தால் செவ்வாயும் புதனும் சம்மந்தப்படும் போது இருவேறு நெகட்டிவ் கிரகங்கள் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா கூடுமான வரைக்கும் செவ்வாயும் புதனும் சம்மந்தப்பட்டால் பண்டிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டிதன்னா கண்டதையும் படிக்கிறவன் தானே பண்டிதன். கண்டதை சாப்பிட்டோம் குண்டோதரன் அப்படின்னு சொல்லும்போது கண்டதை படிக்கிறவன் பண்டிதன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்படும் போது புதன் வந்து கல்விக்காரகன் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம்ல, அப்போ வித்யா பங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுக்கிறாங்க. நிச்சயமாக வந்து படிப்பு ஏதாவது ஒரு வகையில் தடைபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்துடுவாங்க, இல்லை இது எனக்கு செவ்வாய் புதன் சம்மந்தப்பட்டிருக்கு தடைபடலை. ஜாதகத்தை இன்னொரு தடவை பார்க்கணும். வாக்கிய பஞ்சாங்கத்தை போடுங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தை போடுங்க. புதன் இருக்கிற நிலை வந்து ரெண்டுத்துக்குமே மாற்றம் வரும். எது சரியானு கண்டுபிடிச்சாதான் தெரியும். அப்போ வித்யா பங்கம்ங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால ஒன்று பண்டிதனாக இருப்பான், இல்லை படிப்பு தடைப்பட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்தவர்களாக இருப்பாங்கங்கிறது இந்த இடத்துல செவ்வாயோட 8ஆம் பார்வையை வச்சு நான் சொல்கிறேன். அடுத்தது செவ்வாயோட 8ஆம் பார்வை குருவுக்கு கிடைத்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குருமங்கள யோகமாக இது வந்து வேலை செய்யும் அப்படின்னு இருக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்ப்பாங்க, திடீர்னு கூப்பிட்டு ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்ருவாங்க. அவங்க யாருமே வந்து இவங்க தான் வந்து இந்த இடத்துல இருக்க போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒருத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ எம்பி ஆகிடுவாங்க இல்லையா. அதாவது குரு வந்து செவ்வாயை பார்த்தால் நேரடியாக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆவாங்க. செவ்வாய் வந்து குருவை பார்த்தால் அது 4ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி 8ஆம் பார்வையாக இருந்தாலும் சரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கும், இல்லை சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில், இல்லை அவங்க சார்ந்த துறையில் ஒரு முக்கியமான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது செவ்வாயோட பார்வை சுக்கிரனுக்கு கிடைத்தால் இது 8ஆம் இடமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து இந்த உடல் உணர்ச்சிகள் வந்து சற்று அதிகமாக தான் இருக்கும். நறுமண பொருட்கள் மீதான நாட்டம் அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்கள் மீதும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மீதும் சற்று நாட்டம் வந்து அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். பூக்களை ரொம்ப விரும்புகிறவர்களாக இருப்பாங்க. பூக்கள் நறுமணங்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்கங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னென்ன கிரகங்கள் எதை பார்த்தா என்னென்ன விஷயங்கள்னு பொதுவாக சொல்கிறத விட செவ்வாயோட 8ஆம் பார்வைக்கு என்ன பவர், செவ்வாயோட 8ஆம் பார்வை தீய பலன்களை மட்டுமே விளைவிக்காது. அது இருக்கிற இடத்தை பொறுத்தும், லக்னத்தை பொறுத்தும், அது பார்வை செய்கிற கிரகங்களை பொறுத்தும் கிட்டத்தட்ட பலன்கள் வந்து நற்பலன்களும் உண்டு, சுப பலன்களை கெடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்கிறதுனால செவ்வாயினாலே அது ஒரு பாவ கிரகம் தான். அதோட பார்வை தீமையை தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறத விட 8ஆம் இடத்து செவ்வாய், அது பார்க்கக்கூடிய கிரகங்கள், அது பார்க்கக்கூடிய இடங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் செவ்வாயோட 8ஆம் பார்வை சுப பலனை கொடுக்குமா கெடு பலனை கொடுக்குமா இல்லை ரெண்டும் கலந்து கொடுக்குமா அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.